வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனல்ல டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் குடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவரைக்கும் இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, புது ஸ் சிலபஸ் குடுத்தாங்க. புது சிலபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் வந்து வச்சாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டும் பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வந்து ரிசல்ட் விட்டுருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேட் பாயிண்ட் தான் குடுத்துருக்காங்க. சரிங்களா? மார்க் வந்து அவங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து வரல. ஸோ மார்க்குக்கு பதிலா கிரேடு ஓ, ஏ பிளஸ், ஏ, பி பிளஸ், பி, ஆர், ஏ ஸோ இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கிரேடு தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரேடுக்கு உண்டான பாயிண்ட்ஸ் எவ்வளோ? அந்த கிரேடுக்கு உண்டான மார்க் எவ்வளோ? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாமே ரிசல்ட் பார்த்துருப்பாங்க. ரிசல்ட்ல வந்து உங்களுக்கு அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு நேரா என்ன இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ அல்லது ஏ பிளஸ், ஏ, பி பிளஸ், பி, சி, ஆர்ஏ, எஸ்ஏ, டபிள்யூ அப்படிங்கிற இந்த எழுத்துல ஏதாவது ஒண்ணு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு நேரா குடுத்துருப்பாங்க. ஸோ அதுல இப்போ ஓ அப்படின்னு குடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதுல மேக்ஸ் மார்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குன மார்க் வந்து 91லேருந்து 100 வரைக்கும் 100க்குள்ள நீங்க வாங்கியிருக்கிறதா அர்த்தம். ஸோ நீங்க 91ம் வாங்கியிருக்கலாம், அல்லது 100ம் வாங்கியிருக்கலாம். நடுவுல இருக்கிற மார்க்ல எந்த மார்க் வேணாலும் நீங்க இருக்கலாம். 91லேருந்து 100 வரைக்கும் உங்களுடைய மார்க் எது வேணாலும் இருக்கலாம். ஏ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய கிரேட் பாயிண்ட் வந்து 9. மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, 81லேருந்து 90க்குள்ள 90 அந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாரி ஏ அப்படின்னு குடுத்திருந்தாங்க அப்படின்னா, வெரி குட். ஸோ அதனுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 8. 71லேருந்து 80 வரைக்கும் நீங்க அதுக்குள்ள மார்க் வந்து நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். அதே பி பிளஸ்ன்னு குடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரேட் பாயிண்ட் வந்து 7. 61லேருந்து 70க்குள்ள நீங்க மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதே வெறும் பி மட்டும் குடுத்துருக்காங்கன்னா, 51லேருந்து 60 வரைக்கும் நீங்க மார்க் வாங்கியிருக்கிறதா அர்த்தம். சி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்படின்னா, 40லேருந்து 50 வரைக்கும் நீங்க 40லேருந்து 50க்குள்ள நீங்க வாங்கியிருக்கிறதா அர்த்தம். ஆர்-ஏ அப்படின்னு போட்டிருக்காங்க அப்படின்னா, 40க்கு கம்மியா வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ 40க்கு கம்மி அப்படின்னா, நீங்க வந்து ஃபெயில் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஃபெயில் அப்படிங்கிறனால, ஃபெயில் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றதுக்கு பதிலா, அவங்க ஆர்-ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆர்-ஏ அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட் வந்து நீங்க மறுபடியும் இன்னொரு தடவ எழுதணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆர்-ஏ அப்பியரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, எஸ்ஏ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கலாம். அது எதுக்காக அப்படின்னா, இப்ப வந்து ஹால் டிக்கெட் வந்திருக்கும். ஆனா, அவங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் எஸ்ஏ ஏன்னா ஷார்டேஜ் ஆஃப் அட்டெண்டன்ஸ் ச ச ஹால் டிக்கெட் வந்திருக்காது. ஏன்னா அட்டெண்டன்ஸ் ஷார்டேஜ்னால அவங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்து வந்திருக்காது. ஸோ அந்த மாரி ஒரு சில கேஸஸ்க்கான ஏதாவது இருந்திருந்தால் அவங்களுக்கு எஸ்ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்கலாம். அதே மாரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. எழுதும்போது ஏதாவது மால் பிராக்டிஸ் ஏதாவது பண்ணியிருந்திருக்கலாம். சரிங்களா? ஏதாவது மால் பிராக்டிஸ் னால புக் பண்ணியிருக்கலாம். புக் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து டபிள்யூ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த மாரி கேஸஸ் இருக்கிறவங்களுக்கு டபிள்யூன்னு போட்டுருக்கலாம். டபிள்யூன்னா வித்ட்ராயல். அவங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து அவங்களுக்கு வந்து பனிஷ்மென்ட் குடுத்த மாரி அவங்களுக்கு வந்து டபிள்யூ அப்படிங்கிற மாரி குடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரேட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ஸ் ஒரு கரிக்குலம் குடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அந்த கரிக்குலத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இந்த கிரேட் ஒவ்வொருத்தருக்கும் இந்த கிரேடுக்கு எவ்வளோ மார்க், இந்த கிரேடுக்கு எவ்வளோ மார்க் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. அதே சமயத்தில இந்த உங்க கூட படிச்சுட்டு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த கிரேட் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். பட் மார்க் அவங்களுக்கு எவ்வளோ அப்படிங்கிறது அவங்களுக்கு சரியா தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். சரிங்களா? சரி ஓகே. தேங்க் யூ.